மார்த்தாள், மரியாள் கூடியிருந்த யூத ஜனங்கள் யாருமே விசுவாசிக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் மேல வைத்திருந்த அந்த விசுவாசத்தினால லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டார். அந்த குடும்பத்தார் ஆண்டவருடைய மகிமையை கண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் பழைய பாட்டுல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து வாசிக்கிறோம். இப்போ இவங்க 3 பேரும் நாங்க விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வழக்கத்துக்கு மாறாக அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டு இவங்க 3 பேரையும் அக்கினியில போடுறாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களோடு கூட அக்னியில வந்து உலாவுறார். அதை பார்த்து அந்த ராஜா இவங்க 3 பேரையும் அக்னியிலிருந்து விடுவிக்கிறான். ஒருவேளை அந்த அக்கினியினால அவங்க எரிஞ்சிருந்தாங்கன்னா எரிந்து சாம்பல் ஆகி ஒரு மரண வாசனை வந்திருக்கும். ஆனா அவங்க ஆண்டவரை விசுவாசிச்சதுனால அவர்களுக்குள்ள எந்த சேதம் இல்லை. லாசரு மரித்தது ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படியாக அவன் மரித்தான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதே போல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டது அவர்கள் செய்த தவறுனால இல்ல. அந்த தேசத்துல வாழ்ந்தவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை செய்ததுனால இவங்க 3 பேரும் சிறையிருப்புல இருக்காங்க. ஒருவேளை மரணமே நேரிடுகிற சூழ்நிலையை போன்ற சூழ்நிலையை இன்னைக்கு நீங்க சந்தித்து கொண்டிருந்தாலும் அதன் மத்தியில ஆண்டவரை நீங்க உறுதியாக விசுவாசிக்கும் பொழுது நாற்றம் எடுக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் அவைகளை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் உங்களை தேசங்களுக்கு சாட்சியாக நிறுத்துவார்.